பண்ணுறீங்க? நாங்கள் அப்பவே சொன்னோமே, அதை நாங்கள் எதுவுமே பிரிக்கவே இல்லை. வாங்கின பொருள் அப்படியே இருக்குண்ணா. நாங்கள் இதை ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம். ஆனால் 20% தான் டிஸ்கவுண்ட்டு. என்ன சேட் சொல்கிற? நான் தான் சொல்கிறேனே நாங்கள் இதை யூஸே பண்ணலன்ட்டு. இதோ பாருங்க மேடம், நாங்கள் விற்ற பொருள் வாங்குறது இல்லை. ஏதோ உங்கள் பொண்ணு மேரேஜ் நின்று போச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதுக்குன்னு பாவம் பட்டுலாம் வாங்க மாட்டோம். இதுதான் ஃபிக்ஸ்டு ரேட்டு. நிறுத்து. உன்னோட பரிதாபத்தெல்லாம் நான் ஒன்றும் இங்கே கேட்கல. பரிதாபப்படுத்தினால நான் ஒன்றும் நடந்ததை மறக்கவும் மாட்டேன். லக்ஷ்மிமா சும்மா இரு நீ. அவன் எப்படி பேசுகிறான் பாருங்க. நம்ம பொண்ணு கல்யாணம் நின்று போனதுனால பரிதாபம்லாம் படலை அப்படி இப்படின்றான். வீட்டு நல்லா பெருசாக தானே இருக்கு நம்மளுக்கு. ஏன் என்னால் இந்த பொருளெல்லாம் வீட்லேயே வச்சுக்க முடியாதா என்ன? நீ அமைதியா இரு, நான் பேசுறேன் உங்ககிட்ட. வாப்பா சேட்டு, நம்ம வெளியே போய் பேசிட்டு வரலாம். எப்படி பேசுறான் பாரு அவன். சுவாதி, சரி சரிக்கா விடுங்க, பொறுமையா இருங்க, பார்த்துக்கலாம். ஏம்மா டென்ஷனா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சீக்கிரம் வந்துட்ட? எல்லாம் ஓகே தானே? காலேஜ்லலாம் எல்லாம் ஓகே தான் அம்மா. கூல். தங்கச்சிம்மா காசெல்லாம் வாங்கிட்டேன் நான். பொருள் எல்லாம் வித்துட்டு இனி நீ கவலைப்பட வேணாம். நிஜமாவேமா? அட ஆமாம்மா. சரி சரி. ஏன் இப்படி சும்மா சும்மா டென்ஷன் ஆகுற? அமௌண்ட் பத்திரமா வச்சுக்கோ புடி. மற்ற விஷயம்லாம் நான் பார்த்துக்கிறேன். மறுபடியும் அழாத நீ, புரியுதா? சரிண்ணா சரிண்ணா, நான் அழமாட்டேன். அம்மா நான் போயிட்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வரேம்மா. என்ன திடீர்னுட்டு? சும்மா தான் போய் மீட் பண்ணிட்டு வரலான்ட்டு. ஒரு நிமிஷம் இரு. ஏம்மா என்ன விஷயம்? ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்களா? நான் ஒரு முக்கியமான விஷயமா பண்ணணும். இந்த காசை பொடி. ஏம்மா இவ்வளோ காசு? நம்ம சேட்டு கடையில் அடகு வச்ச தங்கத்தெல்லாம் வாங்கின்னு வந்துரு இந்த காசு கொடுத்துட்டு, புரியுதா? அணுவை போக சொல்லுங்களாம்மா. நானே உன்னை போக சொன்னேன், புரியுதா? சரி போகிறேன். சுரேஷ் தம்பி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களா? சொல்லுங்க ஆண்டி, என்ன விஷயம்? நீலா காசு கொண்டு போறா ஜுவல்லரி வாங்க. நீ கொஞ்சம் கூட போனா எனக்கு நிம்மதியா இருக்கும். உனக்கு தெரியும்ல காசு கொண்டு போறது ரிஸ்க்குன்ட்டு. நீ பிஸியா இருந்தா வேணா விடுப்பா. ஐயோ பிஸியெல்லாம் இல்லை ஆண்டி, நான் கூட போறேன். நான் தனியாவே போறேம்மா. இவர் கூட போறதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம். நான் தனியாவே போறேன், விடுங்க. சொன்னதை செய்தி. காசெல்லாம் வச்சிருக்க, ஜுவல்லரி எல்லாம் பத்திரமா வாங்கின்னு வரணும். கூட ஒழுங்கா போ. இவர் கூட போறது ஒரே டென்ஷன் தான். சரி ஏதாவது ஒன்று நொயின்னுவாரு. இப்படிதான் போயிட்டு வரப்போற நோயோ. சரி நீல நான் போறேன், நீங்க பின்னாடி வாங்க. சரிம்மா போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாடி. எங்க அந்த சுரேஷ் சின்ன வயசுல இருந்தே இப்படிதானா இல்லை எப்பயாவது தான் இப்படி மாறிடுவாரா? ஐயோ இரிட்டேட் ஃபெலோக்கா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீலா, சும்மா போ. நீ ஓகே தானம்மா? எனக்கு என்னடி, நான் நல்லா தான் இருக்கேன். சரி உனக்கு டீ போட்டு கொண்டு வருவேன். இல்லம்மா வேணாம்மா, நீ உட்காருமா, நான் உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன். என் தங்க புள்ள அம்மா. சரிம்மா உட்காருமா நீ, நான் போய் உனக்கு டீ கொண்டு வரேன். நிலா என்ன பண்ற? பைக் ஓட்டும் போது போன் நோண்ட கூடாது நிலா. இவர் ஒருத்தர் சும்மா நொயின்ட்டு. நிலா நிலா போன் நோண்டாத நிலா. போன் வர சவுண்ட் உங்களுக்கு கேட்கலையா? போன் வருது, இரு. போன் வந்தா இவ்வளவு டிராபிக்கா இருக்குல்ல, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு பேசு. ஓரமா நிறுத்திட்டு பேசு, அப்படியே போன் பேசாத. என்னது? பிரேமோட கான்சர்ட்டுக்கு டிக்கெட் கிடைச்சிடுச்சா? வரேன் நானும் வரேன். நிலா பைக்கை ஓரமா நிறுத்திட்டு பேசு நிலா, ஃபுல் டிராபிக்கா இருக்கு. சரி நான் அப்பமா பண்றேன். இங்க ஒரு சிடுமூஞ்சி சும்மா நொயின்னு நான் அப்பமா பண்றேன். என்னதான் உங்க பிரச்சனை? ஏன் இப்படி நொயின்றீங்க? ஸ்கூட்டி ஓட்டும் போது நீ இப்படி போன் பேசினே ஓட்டினா ஆக்சிடென்ட் தான் ஆகும் நிலா. ஒழுங்கா பைக் ஓரமா நிறுத்திட்டு பேசு. சரி ஒரு ஒருத்தர் இடம் வந்துச்சு பாருங்க, இறங்குங்க, வாங்க போலாம். இங்கே நின்று இருக்கீங்க. இந்த நாட்டி குடி, நாட்டி சூடா இருக்கு பாரு. சரிம்மா சரிம்மா தங்கச்சி. நான் வேற இன்னைக்கு ஊருக்கு போனேன், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம்மா நான். அதுவும் இல்லாமல் நீ செஞ்சு கொடுக்குற சாப்பாடு, இந்த டீ எல்லாமே மிஸ் பண்ணுவேன் நான். அதுக்கு தான் நான் இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு போ அப்படின்னா நீ தான் கேட்கவே மாட்டேங்கிறேன் பேச்ச. வாங்க நீ உட்காருங்க, வந்து டீ குடிங்க. வரேன்.
பசங்களாம் வேற காலேஜ் போயின்னு இருக்காங்க, அவங்கள விட்டு தனியாக இருக்கேன்ல, அவங்க கூட இருந்தாவது இன்னும் ஒரு வாரம் தங்கியிருப்பேன். லீவ் விட்டதும் வரேம்மா நான் பசங்களை கூட்டிக்கின்னு. சரிண்ணா, நீ எப்போ வேணா வாண்ணா, இது உன் வீடு மாதிரிண்ணா. உன்னை யார் வர வேணான்னு சொல்ல போறா? நீ எப்போ வேணா வரலாம், வா. பசங்களுக்கும் உன் கூட இருக்கணும்னா ரொம்ப பிடிக்கும்ல. ஆமா ஆமாண்ணா, உங்களாலலாம் சம்பருக்கு வர முடியாதுங்களேங்க. மாமா, நீங்க இப்போ ஊருக்கு போறதுக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி முட்டை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. அப்புறம் பன்னீர் டிக்கா மசாலா கூட ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மாமா. அதெல்லாம் எதுக்குமா, வேணா விடு. நானும் ரொம்ப தூரமாவா போறேன், இங்கே தானே பக்கத்துல தானே, போற வழியில ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன், விடுமா. அப்புறம் போற வழியில நீ கண்டதை சாப்பிட்டு அப்புறம் உனக்கு வயிற்று வலிலாம் வரும்ண்ணா. சும்மா இரு, அப்புறம் உடம்பு சரியில்லாம போயிடும். ஒழுங்கா இங்க கட்டி கொடுக்கறத சாப்பிடு நீ. அனுதா பாசமா உனக்கு பிரியாணி முட்டை அப்புறம் என்ன பன்னீர் டிக்கா மசாலா செஞ்சிருக்கால, நீ அதையும் சாப்பிடு. சரி சரிம்மா. அம்மா, வீட்டுக்கு வந்துட்டம்மா. வந்துட்டியா வீட்டுக்கு? எல்லா பொருளும் கரெக்டாக வாங்கினியா? அங்கேயே செக் பண்ணிட்டு வாங்கினியா எல்லாத்தையும்? ஆமாம்மா, அங்கேயே 2க்கு 3 வாட்டி செக் பண்ணி வாங்கியிருக்கேன். இன்னொரு வாட்டி நீ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. சரி சரி, கொடு. எல்லாம் கரெக்டாக இருக்கு. செயின், நெக்லஸ்ஸு, கம்பல், வளையல், எல்லாம் கரெக்டாக இருக்குமா? ஐயோ, எவ்வளோ நகை அம்மா! என்கிட்ட கொஞ்சம் கூட நகமே இல்லை, இவனை இவ்வளோ ஜுவல்ஸ் வச்சிருக்கா. அம்மாடி அம்மோ, எப்படியாவது இந்த நகைங்கெல்லாம் நான் மாட்டே போட்டுருணும். எம்மா, அநியாயத்துக்கு இவ்வளோ நகைங்களா? நான் கூட கம்மியாக தான் இருக்குன்னு பார்த்தேன், இவங்க என்ன இவ்வளோ வச்சுன்னு இருக்காங்க. ஐயோ ஐயோ, இங்கே பாரியா, அங்கே பாரியா. இவன் ஒருத்தி சும்மா இருக்க மாட்டா. வாய குழந்தையே இருக்காதடி, வாய மூடி ஃபர்ஸ்ட். அக்கா, இந்த சுரேஷ் கூட எப்படிதான் போற டெய்லியும் நீ? என்னாச்சு நிலா? ஐயோ, ஒரு கூட போனாலே டென்ஷன் தான்க்கா. போக்கா, சும்மா நொயின்ட்டு. உண்மையை சொல்லு, நீங்க 2 பேரும் உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸ் தானா? லூசு, ஆமாண்டி, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி. பண்றதெல்லாம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே எனக்கு தோணல நீங்க பண்றது. அமைதியா பேச, அவருக்கு கேட்டுற போகுது. ஆமா, லவருங்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சுத்துவாங்க. என்னைக்காவது ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்டா இருந்து பார்த்திருக்கியா நீ? அமைதியா இரு, நீ ஏதாவது பேசினா மண்டை மேலே கொட்டு வரானு. சரிங்க ஆண்டி, நான் அப்படியே கிளம்புறேன். இருப்பா, சாப்பிட்டு போப்பா. அனு பிரியாணிலாம் செஞ்சிருக்கா, சாப்பிட்டு போ. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும் ஆண்டி. சரிப்பா, போயிட்டு வா. அனு, சுரேஷ் கிளம்புறாரு பாரு, வந்து பாய் சொல்லிட்டு போ. அதான் வரேம்மா. ரொம்ப தேங்க்யூ சுரேஷ். தேங்க்ஸ்லாம் எதுக்குங்க சொல்றீங்க? இல்ல, நிலா கூட ஜுவல்லரி வாங்குற வரைக்கும் போயிட்டு வந்தீங்களா, அதுக்கு தான். ஆன்ட்டி சொல்லி எப்படிங்க நான் மறக்க முடியும்? அதனால தான் போயிட்டு வந்தேன், இதில் என்ன இருக்கு? ஓகே சுரேஷ். ஆமா, லவ் பண்றவங்க தேங்க்யூ சாரிலாம் சொல்லிக்க மாட்டாங்களே. நீ அடி வாங்க போற பாருடி. போ. சாரி சுரேஷ், அவ பண்ணதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன். அட பரவாயில்ல, இருக்கட்டுங்க, இதில் எதுக்கு சாரி? ஆமா, சாரி தேங்க்யூலாம் கேட்க கூடாதுல்ல. இப்போ ஒருத்தி எங்களுக்குள்ள வெறும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்கு, லவ் எல்லாம் இல்லை. ஓ அப்படியா? சரிங்க அண்ணா, நான் போயிட்டு வரேன். இல்ல, பிரியாணி முட்டை எல்லாம் வச்சிருக்கேன், சாப்பிட மறக்காம. சரிம்மா. ஐயோ, ஊறுகாய் வைக்க மறந்துட்டேன், இருண்ணா ஊறுகாய் எடுத்துட்டு வரேன். இந்தாண்ணா ஊறுகாய். இருண்ணா ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு வரேன், ஸ்வீட்ஸ். வேணானா நீ சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிற லக்ஷ்மி. அட இருண்ணா, உனக்காக தானே செஞ்சது, சாப்பிடுண்ணா. சரிம்மா. தங்கச்சிம்மா, நான் உன்கிட்ட ஒன்று பேசணும். சொல்லுண்ணா, என்ன விஷயம்? எதா இருந்தாலும் சொல்லி, ஏன் இப்படி தயங்குற? அந்த கல்யாண மண்டபம் இருக்குல்ல? ஆமாண்ணா, அதை பத்தி ஏன் இப்ப பேசின்னு இருக்க? என்னையா என்ன பாக்குற, கேளியாங்க? இந்த கல்யாண மண்டபம் என் பேர்ல தானம்மா இருக்கு. ஆமாண்ணா, அதுல என்ன இருக்கு இப்ப? அந்த மண்டபத்தை எனக்கே கொடுத்துருமா. அது என்னோட சொத்து தானம்மா. இனிமேட்டு நான் அதை நானே பார்த்துக்கிறேம்மா. ஏன் இப்பதான் ஞாபகம் வருதா அந்த மேரேஜ் ஆளும் பேர்ல இருக்குன்ட்டு? இதனால என்ன பண்ணினந்த? உங்க அப்பா சாகும் போது என்ன பண்ணினந்த? அப்ப இருந்த சூழ்நிலை என்னன்னு தெரியுமா?
அப்புறம் சூழ்நிலைக்கு நீ ஏன் வந்து ஹெல்ப் பண்ணல? அவ்வளோ கடன் இருந்தது, அவ்வளோ கடனையும் அவ தான் கட்டியிருக்கா. அப்பெல்லாம் நீ வரல, இப்ப மட்டும் மேரேஜ் ஆள் வேணும்னு வந்து கேக்குற. எங்கிருந்து வந்தது உனக்கு இவ்வளோ தைரியம்? ஒரு ஒரு கல்யாணத்தையும் அந்த மண்டபத்தில் நடத்துறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா? ஆ, ஒவ்வொருத்தவங்கிட்டையும் மேரேஜ் ஆள் புக் பண்ணுங்க, மேரேஜ் ஆள் புக் பண்ணுங்கன்னு அவ்வளோ தூரம் வந்து கெஞ்சி கேட்டு இப்போ இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கா. இப்போ வந்துட்டு அசால்ட்டா மேரேஜ் ஆள் வேணும்ன்ற. இங்க பாருங்க ஆண்டி, இதுல நீங்க தலையாடாதீங்க. இவன் ஒன்றும் உங்க புள்ள இல்லைல்ல, அவங்க பேசிப்பாங்க, நீங்க குறுக்கால வராதீங்க. இவர் சுவாதி, இந்த எல்லா விஷயத்திலும் தலையிடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு. இதுல நீ வந்து அவங்கள தலையிடாதான்னு சொல்லாத. அவங்க என் மாமியார் இல்லை, அவங்க எங்க அம்மா. சரி, அவங்க மாமியாரோ இல்லை உங்க அம்மாவோ, அது எனக்கு தேவையில்லாதது. அப்பா செத்ததுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் பிள்ளைக்கு தான். அதனால தான் இப்போ நாங்கள் அந்த மேரேஜ் ஆளை கேட்குறோம். எங்களை அந்த மேரேஜ் ஆளை கொடுத்துருங்க போதும். நான் ஒத்துக்கிறேன், அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த கடன்லாம் நீங்கள் தான் அடைச்சிங்க, அதுன்னு சரி ஓகே. அதுக்குன்ட்டு மேரேஜ் ஆளை நீங்களே வச்சுக்கணும்னா அது எப்படி? அப்பாவோட சொத்து பிள்ளைக்கு தான் வந்தாகணும். அதனால நீங்கள் எழுதி கொடுத்துருங்க, நாங்கள் போயிடுறோம். நீ இவ்வளோ தூரம் பார்த்துக்கினே எல்லாம் சரிதான். ஆனால் இப்போ என் பிள்ளைங்களும் வளருதுங்கள்ல, அவங்களுக்கும் நான் ஏதாவது பண்ணணும்ல. நீ அது மட்டும் கொடுத்துரு, எனக்கு போதும். நீ கொடுக்கலன்னாலும் சரி, நான் கோர்ட்டுக்கு போகிறேம்மா. நான் ரொம்பலாம் பேச விரும்பலைங்க. பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், சைன் போடுங்க. முடியலையா நாங்கள் கோர்ட்டில் போய் பார்த்து பேசிக்கிறோம், அவ்வளோதான். கோர்ட்டுக்கு போறியாண்ணா? எனக்கு இருக்கிற ஒரே அண்ணா நீ தான். நீ கேட்டால் நான் எழுதி கொடுக்க போகிறேன். அதுக்கு எதுக்கு நான் கோர்ட்டுக்கெல்லாம் போயின்னு இருக்கேன்? நீ பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுறேன், நான் சைன் போட்டு தரேன். கோர்ட்டுக்கெல்லாம் எதுவும் போட வேணாம். சரி, நான் அப்படியே கிளம்புறேம்மா. சரிண்ணா, போயிட்டு வாண்ணா. நானும் போயிட்டு வரேன். ஆ சரி.